வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லீட் கோட்ல இருக்க டாப் இன்டர்வியூ கொஸ்டின் சீரிஸ் ஓட லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 27 ரிமூவ் எலிமெண்டோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கற முன்னாடி இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சுப்போம். பாருங்க, இந்த ப்ராப்ளம் ரெண்டு விஷயம் கொடுத்திருப்பாங்க. ஒரு நம்ஸ் அரே கொடுத்திருப்பாங்க கன்சிஸ்டிங் ஆஃப் இன்டிஜர்ஸ் அண்ட் ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. இந்த வேல்யூ தான் நம்ம வேல்யூ டு ரிமூவ் ஃப்ரம் ஆர் அரே. சரியா? அவுட்புட் என்ன கொடுக்கணும்னா the number of elements remaining after removing the value. So இங்க பாருங்க, இந்த அரேல 2 3 இருக்கு, 2 2 இருக்கு. So value to remove வந்து 3. So இந்த 3ல ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அரேல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கும்? வெறும் 2 எலிமெண்ட்ஸ் தான், இந்த 2 2s. So அதுதான் நம்ம அவுட்புட்டா கொடுக்கணும். ஆனா இன்னொரு விஷயமும் பண்ணோம் இந்த ப்ராப்ளம்ல. நம்ம இந்த நம்பர்ஸ் அரேல ஆல் த நான் ரிமூவபிள் எலிமெண்ட்ஸ வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்து கொண்டு வந்துரும். சரியா? சோ இங்க 3 2 2 3ன்னு இருக்கு. சோ 3 ரிமூவ் பண்ணா எல்லா 2ஸும் ஃப்ரண்ட்க்கு வந்துருவாங்க. சோ 2 2. சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. இங்க வந்து நீங்க அண்டர் ஸ்கோரால ரிப்ளேஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது ஒரு இன்டிஜர் அரே. ஏன் அண்டர் ஸ்கோர்ன்னு கொடுத்திருக்காங்கன்னா, திஸ் நம்பர் கேன் பி வாட்எவர். சரியா? சோ ஒரு 3ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், எனி நம்பரா இருக்கலாம். ஆனா உங்க ஃபர்ஸ்ட் 2, ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2ல நம்பர்ஸ் என்ன சொல்றீங்க? தி நான் ரிமூவபிள் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா? சோ அந்த ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் டெஃபினட்டா 3ஆ இருக்கக்கூடாது. சோ அதான். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்கும்? ஆல் தி ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் which are not removed in the array. சோ இங்கேயும் பார்த்தலாம் கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங். இங்க 0 1 2 2 3 0 4 2ன்னு கொடுத்திருக்காங்க. வேலிட் ரிமூவ் வந்து 2. சோ நீங்க இந்த 2 ரிமூவ் பண்ணா இந்த 2 ரிமூவ் பண்ணுவீங்க, இந்த 2 2யும் ரிமூவ் பண்ணுவீங்க. சரியா? ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்கும் உங்க அரேல? 0 1 3 0 4. சரியா? சோ 0 1 3 இங்க வந்து ரிமைனிங் எலிமெண்ட்ஸோட ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகலாம். நீங்க ஃப்ரண்ட்க்கு கொண்டு வரும்போது. இங்க பாருங்க 0 1 3 0 4 ஆல 0 1 4 0 3 இருக்கு. சோ அந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகலாம். ஆனா நீங்க வந்து 5 நான் ரிமூவபிள் எலிமெண்ட்ஸ் ரிமைனிங்னு ரிப்போர்ட் பண்ணும் இந்த உங்க ஃபங்ஷனோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல. சோ உங்க ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட்ஸும் அந்த நான் ரிமூவ்ட் எலிமெண்ட்ஸ் இந்த அரேவா இருக்கும். சோ இப்படி தான் இந்த சொல்யூஷனே கொடுக்கும். இது எப்படி பண்றதுன்னு கிளியராவே புரிஞ்சுக்கலாம் இப்போ. சோ இந்த ப்ராப்ளமோட ஈஸியஸ்ட் சொல்யூஷன் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த வேல்யூ வந்து படிப்பீங்க. அப்புறம் இந்த நம்ஸ் அரேல இருக்க வேல்யூஸ படிச்சுட்டு, இந்த 2 வேல்யூ மேட்ச் ஆகுனா, அந்த லொகேஷன் நீங்க பெரிய வேல்யூவால ரிப்ளேஸ் பண்ணிடுங்க. சோ இங்க 3யும் 3யும் மேட்ச் ஆகுது. அங்க வந்து 1000 ரிப்ளேஸ் பண்ணிட்டேன். இங்கேயும் 1000ன்னு ரிப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த அரே வந்து நான் சார்ட் பண்ணுவேன். சார்ட் ஆனா என்ன ஆகும்? இப்படி ஆயிரும். சோ 2, 2, 1000, 1000ன்னு வந்துரும். இப்போ உங்க ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த அரேல வந்து படிப்பீங்க. எவ்வளோ நான் 1000 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நீங்க வந்து கால்குலேட் பண்ணி வச்சுப்பீங்க. இங்க வந்து 2 நான் 1000 எலிமெண்ட்ஸ் இருக்கு. டெஃபினட்டா இந்த ப்ராப்ளம் வந்து வொர்க் ஆகும். ஏன்னா அவங்க இன்புட்ல குடுக்குற மேக்ஸிமம் பாசிபிள் நம்ஸ் ஆஃப் I வேல்யூன்னா 50. சோ இந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிளியரா வொர்க் ஆகும். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இது வந்து ஒரு O ஆஃப் n log n ப்ராப்ளம் அட் பெஸ்ட். ஏன்னா உங்க சார்ட்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நிறைய பேக் எண்ட்ல வந்து n log n டைம்ஸ் தான் எடுக்கும். வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோல. ஆனா O ஆஃப் n log n ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சொல்யூஷன் இதுக்கு. டைம் படி பார்த்தா. O ஆஃப் n ல பண்ண முடியுமா? O ஆஃப் n நீங்க எல்லா நம்பரையும் வெறும் ஒரு தடவை தான் படிக்கிறீங்க. அதுக்கு மேல ஒரு ப்ராசஸிங் பண்ண மாட்டீங்க. சோ அது எப்படின்னு பார்க்கலாம். சரியா? அதுக்கு நம்ம எடுக்க போறோம் ஒரு 2 பாயிண்டர் அப்ரோச். சோ இதுதான் நம்ம 2 பாயிண்டர் அப்ரோச்சா இருக்க போகுது. பாருங்க, இந்த 2 பாயிண்டர் அப்ரோச் வந்து ஒரு ரொம்ப குரூஷியலான கான்செப்ட். நிறைய அரே ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு. அது வந்து ஒரு பெரிய டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்யூஷனை ஒரு சின்ன டைம் காம்ப்ளெக்சிட்டியா கொண்டு வந்து உட்கார வச்சிரும். சரியா? இது வந்து கிளியரா பார்க்கலாம் இப்போ. ஏன் இந்த 2 பாயிண்டர்னு கூப்பிடுறோம்? ஏன்னா பாருங்க, யூசுவலா நம்ம ஒரு அரேவை படிக்கும்போது நம்ம ஒரு பாயிண்டர் பாருங்க, ஃபார் இன்ட் ஆஃப் I is equal to 0, I less than the length of the array நம்ம வந்து I plus plus ன்னு போடுவோம். சோ ஒரே பாயிண்டர் உங்க அரேயோட எலிமெண்ட்ஸ்ல எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகும். சோ இந்த 2 பாயிண்டர்ல என்ன யோசிச்சாங்கன்னா, நான் ஒரு பாயிண்டர் மட்டும் யூஸ் பண்ணா சில ஆபரேஷன்ஸ் பண்ண முடியுது. இப்போ 2 பாயிண்டர்ஸ் வச்சு இந்த அரேல வந்து யூஸ் பண்ணா கேன் ஐ டூ மோர் காம்ப்ளெக்ஸ் ஆபரேஷன்ஸ்னு அவங்க யோசிச்சாங்க. சோ இது வெறும் ஒரு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு இதுக்கு. ஸ்லோ பாயிண்டர், ஃபாஸ்ட் பாயிண்டர். சோ ஒரு பாயிண்டர் வந்து ஃபாஸ்டா போகும், இன்னொரு பாயிண்டர் ஸ்லோவா போகும். லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர். ரைட் பாயிண்டர் வந்து எண்ட் ஆஃப் தி அரேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஃப்ட் பாயிண்டர் வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி அரேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இது வந்து லிங்க் லிஸ்ட் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா இது ஒரு ரொம்ப குரூஷியலான கான்செப்ட். இங்க என்ன யூஸ் பண்றோம்னா ஒரு ஸ்லோ பாயிண்டர், ஃபாஸ்ட் பாயிண்டர் அப்ரோச். சரியா? சோ 2 பாயிண்டர் அப்ரோச்னு சொன்னேன்ல. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? நம்ம 2 பாயிண்டர்ஸ் இனிஷியலைஸ் பண்ணணும். சோ 1 வந்து நான் ஏன் R பாயிண்டர்னு கூப்பிடுறேன். இது வந்து ஏன் ரீட் பாயிண்டரா இருக்க போகுது. இன்னொன்னு வந்து ஏன் W பாயிண்டர். W பாயிண்டர் என்னவா இருக்கும்? ஒரு ரைட் பாயிண்டர். சரியா? சோ இங்க வந்து என் ரைட் பாயிண்டர் வந்து ஐடியலா ஸ்லோவர் தென் மை ஃபாஸ்ட் பாயிண்டரா இருக்க போகுது. என் ரீட் பாயிண்டர் வந்து is responsible for reading the elements in the array.
சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கலாம். வாட் எலிமெண்ட்ஸ் should come in the first part in my array. சரியா? நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணோனே என் ஃபர்ஸ்ட் ஃபியூ எலிமெண்ட்ஸ் இந்த அரே என்னவா இருக்கும்? தி எலிமெண்ட்ஸ் which are not removed. அதான் என் ஃபர்ஸ்ட்ல வரணும்ல. So what element should I write? The elements that are not removed. So அதுதான் இப்போ எப்படி பண்றோம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரீட் பாயிண்டர் வச்சு நான் இந்த அரே வந்து ஜம்ப் பண்ண போறேன். எலிமெண்ட்ஸ் ஜம்ப் பண்ண போறேன். சரியா? நான் ரைட் அந்த டைம்ல தான் பண்ணுவேன். எப்போ எனக்கு வந்து அந்த கரண்ட் வேல்யூ வந்து இட் இஸ் நாட் மேட்சிங் மை வேல்யூ டு ரிமூவ். இங்க வந்து வேல்யூ டு ரிமூவ் வந்து 3. ஸோ இது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கிளியரா புரிய வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் ரீட் பாயிண்டர் வந்து நான் ஃபார் ஆர் இன் 0 டு லென்த் ஆஃப் நம்ஸ் எடுக்க போறேன். சரியா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர் பாயிண்டர்ல வந்து 3ல இருக்கு. ஸோ 3 இஸ் இட் அ வேல்யூ டு ரிமூவ்? டெஃபினட்டா 3 வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ண நான் ஒன்றும் பண்ண தேவையில்ல. நான் பிகாஸ் ஐ எம் நாட் கன்சர்ன் வித் ரைட்டிங் த ரிமூவ்ட் எலிமெண்ட். நான் வெறும் இந்த நான் ரிமூவபிள் எலிமெண்ட்ஸ் தான் ரைட் பண்ண போறேன். சரியா? ஸோ இப்போ நான் ரீட் பாயிண்டர் வந்து 1ஆல ஜம்ப் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். ரீட் பாயிண்டர் வந்து மேட்ச் ஆகுது. ரீட் பாயிண்டரோட வேல்யூ வந்து இட் இஸ் நாட் மேட்சிங் மை வேல்யூஸ். சப்போஸ் ஸோ இந்த 2 என்ன? இட் இஸ் அ வேல்யூ டு பி ரீடைன். வேல்யூ வந்து தாக்கு பிடிக்கணும் நம்ம. அதை வந்து தூக்கி போடக்கூடாது. ஸோ அப்படி என்ன பண்ணா அந்த வேல்யூவை மட்டும் நீங்க இந்த லாஜிக்கை அப்ளை பண்ணுவீங்க. இட் இஸ் நம்ஸ் ஆஃப் W இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் R. ஸோ இந்த ரைட் பாயிண்டர் லொகேஷன்ல வந்து நீங்க வந்து அந்த வேல்யூ வந்து எழுதுவீங்க. ஸோ இந்த 2 எடுத்து இங்க போடுவீங்க. சரியா? அப்புறம் இந்த ரைட் பாயிண்டரோட லொகேஷன் வந்து 1ஆல ஜம்ப் பண்ணிடுவீங்க. முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இட்டரேஷன் போலாம். ஸோ ஆர் பாயிண்ட் இன்னும் ஒரு லொகேஷனால ஜம்ப் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த 2 வந்து இட் இஸ் நாட் மேட்சிங் மை வேல்யூ டு ரிமூவ். ஸோ அந்த வேல்யூ வந்து நான் ரைட் பண்ணும் மறுபடியும். சேம் லாஜிக் அப்ளை பண்ணுவேன். இங்க ரைட் லொகேஷன்ல வந்து இந்த ரீட் லொகேஷனோட வேல்யூ வந்து எழுதிருக்கும். ஸோ இங்கேயும் 2ன்னு வந்துடும். சரியா? இதையும் முடிச்சிட்டோம். ஃபைனலா இன்னொரு டைம் ஜம்ப் ஆயிடுச்சு. சரியா? இப்போ வந்து ஆக்சுவலா ரைட் பாயிண்டரும் 1 மூவ் ஆயிருக்கும். சரியா? இப்போ வந்து ரீட் பாயிண்டரும் லாஸ்ட்ல வந்திருக்கு. இப்போ பார்க்கலாம். இந்த 3 வந்து என் வேல்யூ டு ரிமூவா மேட்ச் ஆகுதா? டெஃபினட்டா மேட்ச் ஆகுது. ஸோ இப்பவும் ஒன்ன பண்ண மாட்டேன். ஸ்கிப் பண்ணி போயிடும் வெளியில. ஸோ ஃபைனலா என் அரே எப்படி இருக்கும்? 2, 2, 2, 3. அப்புறம் இங்க ரைட் பாயிண்டரோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் 0ல ஸ்டார்ட் ஆச்சு. 1 ஸ்கிப் பண்ணுச்சு. மறுபடியும் 1 ஸ்கிப் பண்ணுச்சு. ஸோ என் ரைட் பாயிண்டரோட வேல்யூ வந்து 2. ஸோ இங்க இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் வருதா? ஃபைனலா இந்த அரேயோட ஆபரேஷன்ஸ்ல முடிச்சுட்டு போனீங்கன்னா the right pointer என்ன கூறும்? the number of elements to be retained. அதுதான் கூறும். ஸோ வெறும் இந்த ரிட்டர்ன் ஆஃப் W கொடுத்தீங்கன்னா உங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஸோ இப்படிதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க. நம்ம குவிக்கா போய் கோடையும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட கோடா இருக்கும்போது குவிக்கா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என் ரைட் பாயிண்டர் தேவை. அப்புறம் வந்து என் ரீட் பாயிண்டரை இனிஷியலைஸ் பண்ணிட்டு எல்லா எலிமெண்ட்ஸையும் இட்ரேட் பண்ணுவேன் இந்த ரீட் பாயிண்டர் வச்சு. சரியா? இப்போ என் ரைட் லாஜிக் எழுதணும். எப்போ வந்து நான் அந்த எலிமெண்டோட வேல்யூ வந்து என் ரைட் பாயிண்டருக்குள்ள எழுதணும். எப்ப எழுதணும்? when it is a value to be retained. So if nums of r not equal to val match, so வேல்யூ டு ரிமூவ் இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். ரீட் பாயிண்டர் மட்டும் ஷிஃப்ட் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் a value to be retained நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த லொகேஷன்ல வந்து எழுதும். ஸோ nums of w is equal to nums of r. அப்புறம் w பிளஸ் பிளஸ் கொடுத்துருவோம். சரியா? ஃபைனலா இந்த லாஜிக்ல முடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ரிட்டர்ன் ஆஃப் W கொடுத்தா நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட். இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு சால்வ் ஆயிடுச்சு. நான் பைத்தனையும் C++ கூடயும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல போட வைக்கிறேன். இந்த சீரிஸ் நீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட, லைக் போடுங்க இந்த வீடியோக்கு. ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட் கூட பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் சேரும். நான் கூடி சீக்கிரமா இன்னொரு ப்ராப்ளமோட உங்களை வந்து பார்க்கறேன். Until then keep coding and keep enjoying. பார்க்கலாம்.